ஒரு பெரிய மனிதர் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் தன்னுடைய விலை உயர்ந்த கார்ல சென்னையிலிருந்து தன் சொந்த ஊரை நோக்கி பயணிக்கிறாரு. போற வழியில ஒரு ரயில்வே கேட் போட்டிருக்காங்க. ரயில் கடக்கிறதுக்காக ரயில்வே கேட் போடப்பட்டிருக்கு. கார் நிக்குது. அப்ப நம்ம இன்னைக்கெல்லாம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது வெள்ளரி பிஞ்சு வித்துக்கிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு ஒரு வயசான பாட்டி தலையில கூட நிறைய வெள்ளரி பிஞ்சுகளை வச்சுக்கிட்டு இந்த கார் கண்ணாடி பக்கத்துல வந்து நின்று, ஐயா வெள்ளரி பிஞ்சு வாங்கிக்க கூடாதா அப்படின்னு ஏக்கமா கேட்கிறாங்க. காரோட கண்ணாடியை இறக்கி அந்த அம்மாவை பார்க்கிறாரு. வெள்ளரி பிஞ்சு எவ்வளவுன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, 4 அண்ணா. 4 அண்ணா வெள்ளரி பிஞ்சு. உடனே தன்னுடைய கைப்பையிலிருந்து ஒரு ரூபா தாளை எடுத்து அந்த அம்மா கையில கொடுக்கிறார். என்னையா 4 அண்ணா குடுன்னு கேட்டா ஏதோ பேப்பரை கையில கொடுக்குற அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. அதுதான் 100 ரூபான்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. 100 ரூபாயை 2 கண்ணுலையும் ஒத்திக்கிட்டு தன்னுடைய சுருக்கு பையில முடிஞ்சு உள்ள வச்சுக்கிட்டு வெள்ளரி பிஞ்சை எடுத்து அந்த ஐயா கிட்ட கொடுக்குறாரு. ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சை மட்டும் அவர் வாங்கிக்கிறார். மீதியெல்லாம் நீ வச்சுக்கமாங்கிறாரு. ரயில் கடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இந்த அம்மா பக்கத்துல மைதானத்துல விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு தான் தலையில வச்சிருந்த வெள்ளரி பிஞ்சுகளை எல்லாம் இனாமா கொடுக்குறாரு. வெயில விளையாடுற பசங்களுக்கு இலவசமா கொடுக்குறாரு. இந்த கார்ல உட்கார்ந்து இருந்த பணக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா உழைச்சு சாப்பிடணும்னு தானே வந்த, காசை பார்த்த உடனே உழைக்கணுங்கிற எண்ணத்தை மறந்துட்ட பாத்தியா, இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா, என்னம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமா இந்த பணக்காரர் சொன்னாராங்க. உடனே அந்த அம்மா சொன்னிச்சான், இல்லையா அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்க கையில இருந்து அந்த 100 ரூபாய வாங்கினல, 100 ரூபாய வாங்கின அடுத்த நிமிஷம் எனக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சியான்னு சொன்னிச்சான். அந்த அம்மாவுக்கு தன் கரங்களால் 100 ரூபாயை கொடுத்த மனிதர் காரைக்குடி என்கிற அந்த மண்ணை வெறும் காரைக்குடி அல்ல, கல்விக்குடி என்று மாற்றி காட்டிய வள்ளல் அழகப்பர் தான் அந்த செல்வந்தர். அவர் தாங்க 100 ரூபாயை கொடுத்தாரு. இன்னைக்கு காரைக்குடிங்கிற ஊரு நம்ம எல்லோருக்கும் தெரிகிற ஒரு ஊராக மாறி இருக்குன்னா அதுக்கு வள்ளல் அழகப்ப செட்டியார் தான் காரணம். வள்ளல் அழகப்பர் மாதிரியான நல்ல மனிதர்களால், கொடையாளர்களால், வள்ளல்களால் உருவான பூமி காரைக்குடி. அது இன்றைக்கல்ல, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்திலேயே உலக தமிழர்களுக்கு அறிமுகமான ஊர் என்பதை இந்த மேடையில் இருந்து உரக்க சொல்லி